ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா பிரெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டேவே மகா சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இல்லாட்டினாலும் மண்டே நமக்கு கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும் இல்லையா? இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அதே நான் பண்ணிட்டேன். நார்மல் வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேரட்டுமே நிறையா சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ அதை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு முதல்ல பேக் பண்ணிட்டேன். பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு இருந்தது. ஸோ முறுக்கு வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக மோர் ரெடி பண்ணி வச்சு விட்டாச்சு. அண்ட் இன்றைக்கான லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பருப்பு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அவ்வளோ சத்து உடம்புக்கு. ஸோ பீக்கங்காவை நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சிடறோம் அப்படின்றனால நல்லாவே கரைஞ்சி வந்துடும். பிள்ளைங்களுமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதேமாதிரி ரெடி பண்ணி தாளித்து ஊற்றியாச்சு. அண்ட் முதல் நாள் உள்ள குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ அதில் முட்டையை கொத்தி ஊற்றி அதை ஒரு முட்டை மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கும் மோர் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இன்றைக்கி 11 மணிக்கு ஒரு லாங் வீடியோ வரும். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள்.